ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு ஆண்டு முன்பு கிபி 570ஆம் ஆண்டு யமன் நாட்டின் ஆளுநராக அப்ரஹா என்ற கிறிஸ்தவ அரசன் இருந்தான். யமன் நாட்டு அரபு மக்கள் எல்லோரும் ஹஜ் செய்யவும் வணங்கவும் மக்காவில் உள்ள காபாவை நோக்கி செல்வதை அவன் பார்த்தான். மக்காவுக்கு கிடைக்கும் மரியாதையும் முக்கியத்துவமும் அவனுக்கு பொறாமையையும் கோபத்தையும் உண்டாக்கின. மக்காவை விட யமனை பெரிய மத மையமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த கிறிஸ்தவ அரசன் அப்ரஹா சனா நகரில் அல்குல்லேஸ் என்ற மிகப்பெரிய அழகான தேவாலயத்தை கட்டினான். இனி மக்கள் மக்காவுக்கு போக வேண்டாம், இங்கேயே வர வேண்டும் என்று அவன் அறிவித்தான். ஆனால் யமன் நாட்டு அரபு மக்கள் அவனை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் வழக்கம் போல காபாவுக்கே சென்றார்கள். ஒரு இரவு யமன்